ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ விரும்பி பேச சென்ற உறவு உன்னை புறக்கணிக்கிறது என்று வருத்தத்தில் இருக்கின்றாயா? ஏன் இத்தனை நாட்கள் நன்றாகத்தானே பேசிக்கொண்டிருந்தார். இப்பொழுது மட்டும் எதற்காக அவர் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேச மறுக்கின்றார்? நான் பேச சென்றாலும் வழியே போய் பேசினாலும் அவர் யாரோ போல் என்னிடம் பேசுகிறார் என்று வருத்தத்தில் இருக்கின்றாயா? நான் எந்த தவறும் இழைக்கவில்லையே. அவருக்கு இத்தனை நாட்களாக உண்மையாகத்தான் இருக்கின்றேன். அவரை நான் யாரிடமும் விட்டு கொடுக்கவும் இல்லை. பின்பு எதற்காக என் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறார் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாயா? தங்கமே, நீ விரும்பி பேச சென்ற உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னுடைய துணையாக இருக்கலாம், உன்னுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சொந்தங்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் யாரோ ஒரு உறவு மீது நீ அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ விரும்பி பேச சென்றாலும் அவர் உன்னிடம் பேசாமல் புறக்கணிக்கின்றார். நீ காரணம் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இது உண்மைதானே தங்கமே? நான் ஏன் உன்னை புறக்கணிக்கிறார் என்பதை உன்னிடம் புரிய வைக்கவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். இத்தனை நாட்களாக நீ அவரிடம் சகஜமாக பேசினாய். அவர்களும் உன்னிடம் சகஜமாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் நீ செய்த ஏதோ ஒரு செயல் அவருக்கு பிடிக்கவில்லை. நீ அவர்களை மற்றவர்களிடம் இகழ்ந்து கூட பேசியிருக்கலாம். அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்னோக்கி சென்றிருப்பது அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை முன்னேற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் நீ பிறரின் வார்த்தைகளை கேட்டு அவர்களின் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துணையோ மற்றவர்களை நீ ஒரு முறை உதாசீனம் செய்ததினால் இப்பொழுது அவர்கள் அதை பொறுத்து கொள்ளாமல் உன்னை புறக்கணிக்கின்றார்கள். நீ ஏதோ ஒரு கோபத்தை அவர்கள் மீது காட்டினால் அவர்கள் பின்பு என்னத்தான் செய்வார்கள் தங்கமே? ஆனால் அவர்களின் கோபம் நீடிக்காது. அது ஒரு சில காரணத்திற்காக மட்டுமே புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கலாம். நிச்சயம் நீ விரும்பிய நபர் உன்னை தேடி வந்து பேசத்தான் போகின்றார். அப்பொழுது உன்னுடைய புலம்பல் அனைத்தும் முடிவடைய போகின்றது. அவர்களின் கோபமும் உன்மீது சற்று சிறிதாகவும் குறைந்து கொண்டேவும் தான் இருக்கின்றது. கூடிய விரைவில் அனைத்தும் மாறி அவராகவே உன்னிடம் வந்து பேசுவார். நீ எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.